ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில அவரை ஆராதிக்க தான் அவர் என்னை உயிரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2026 இந்த நாளில் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அவரை ஆராதிப்பதற்கு மட்டும்தான். அல்லேலூயா. பக்கத்துல ஒரு 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, அவரை ஆராதிக்கிறதா எனக்கு ஆசைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இவ்வளவுதான் சத்தமா, நல்ல சத்தமா சொல்லுங்க. 2 பேரை குளிக்க அசைச்சு அவங்க பிரயாணம் பண்ணி சோர்ந்து போய் வந்திருப்பாங்க. நல்ல வாயை திறந்து அசைச்சு சொல்லுங்க, ஆராதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு தான் அவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தான் அவர் நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல சத்தமா 2 கரங்களையும் தட்டி தலைக்கு மேல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து நீங்க கரங்களை தட்டும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதுதான் எங்களுக்கு ஆசை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லாமா, உம்மை ஆராதிப்பதுதான் எங்களுக்கு ஆசை. நல்ல சத்தமா கைத்தட்டி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்களை ஆராதிப்பதுதான் எங்களுக்கு ஆசை ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களை ஆராதிப்பதற்கு தான் எங்களுக்கு ஆசை. ஒரு பழைய கோரஸ் நல்ல கையை உயர்த்தி சேர்ந்து பாட போறோம். இது ஒரு பாடலாக நீங்க பாடக்கூடாது. இது நம்முடைய ஆசையா ஏசப்பாட்ட இந்த முதல் செஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்ல போகிறோம். அல்லேலூயா. நல்ல 2 கரங்களை வானத்து நேரா உயர்த்தி சொல்லுங்க, உங்களை ஆராதிப்பதான் எங்களுக்கு ஆசை ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. நல்ல கை உயர்த்தி சத்தமா, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. எத்தனை பேர் உண்மையா சொல்ல விரும்புறீங்க? நிறைய கைகள் கீழே தான் இருக்குது. நல்ல கையை உயர்த்தி. இந்த முகாமுடைய தீமே அவரை ஆராதிப்பதற்கு தான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிக்கவே ஆராதிக்கவே. அல்லேலூயா. அதான் ஆண்டவரே எங்க ஆசை. இந்த 3 நாட்களும் அல்லேலூயா தேவன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையை நாங்க செய்யறதுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கை தட்டி ஆண்டவரை பாட போறோம், ஆண்டவரை உயர்த்த போகிறோம். முழு பலத்தோடு ஒரு தடவை கூட கை தட்டி சொல்லுங்க, உங்களை ஆராதிக்க தான் எனக்கு ஆசை ஏசப்பா, உங்களை ஆராதிக்கிறதா எனக்கு ஆசை ஏசப்பா. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க, இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. நல்ல சத்தமா சேர்ந்து, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிக்கிறே, உம்மை ஆராதிக்கிறே இயேசு ராஜா. சத்தமா சத்தமா, உம்மை ஆராதிக்கிறே, உம்மை ஆராதிக்கிறே இயேசு ராஜா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க சேர்ந்து, எங்க இயேசு ராஜா உம்மை, எங்க இயேசு ராஜா உம்மை. நல்ல சத்தமா, எங்க இயேசு. உங்க சத்தம் கேட்கணும். நல்ல சத்தமா அவரை உயர்த்தி, எங்க இயேசு. நல்ல கரங்களை அசைத்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசு ராஜா. உம்மை ஒரு முறை கூட, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என்
எங்க சத்தத்தை விட உங்க சத்தம் கேட்கணும். நல்லா மையாராதி பியூட்டிஃபுல். நல்ல சத்தமா அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மையாரா. ஆண்டவரே, ஒரு பாடல் வரியால ஒரு ஜபமா எங்க ஆசையா சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆரா. ஏசு ராஜா உம்மை, ஏசு ராஜா உம்மை. ஒரு முறை கூட சத்தமா உம்மை ஆரா. உங்க சத்தம் கேட்கணும், நல்ல சத்தமா. ஆராதிக்கிறேன் ஏசு ராஜா. ஒரு முறை கூட அந்த ராஜாவை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ராஜா உம்மை. ஓ எஸ், என் இயேசு ராஜா. ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம் சேர்ந்து, என் இயேசு ராஜா உம்மை. எங்கள் இயேசு ராஜா. நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் ஏசு ராஜா உம்மை. ஒரு முறை கூட சத்தமா உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் ஏசு ராஜா. இவர்தான் என் வாழ்க்கையின் ராஜா அப்படின்னா என்னால அவர் ஆராதிக்க இருக்க முடியாது. அவரை ஆராதிக்காம என்னால இருக்க முடியாது. வாய்களை திறந்து சொல்லுங்க, நீங்க தான் எங்க ராஜா ஆண்டவரே. கரங்கள் உயர்த்தும் போது இந்த முதல் செஷன்லயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எங்கெல்லாம் என் வாழ்க்கையில அந்த ராஜாவின் அரசாட்சிக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள எங்கெல்லாம் என் வாழ்க்கை வரலையோ, இந்த முதல் செஷன்ல சொல்லுங்க, நீங்க எங்களை அரசாளும்படி, நீங்க எங்க ஆண்டு கொள்ளும்படி, நீர் எங்களை நடத்தும்படி ஆண்டவரே, ஒரு ராஜாவின் கரத்தில் எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. கரங்கள் உயர்ந்திருக்கும் போதே வாய்களை திறந்து ஏசப்பாவை இதுவரை சொல்லாத ஒரு புது வார்த்தையை சொல்லி, இதுவரை நீங்களே பயன்படுத்திடாத ஒரு வார்த்தையை சொல்லி அவரை துதிக்க முடியும்னா அந்த காலை வேளை அதை செய்யுங்க, செய்யுங்க. உங்க சத்தம் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க புதிய வார்த்தை எங்க வாயில வைக்கிற ஆண்டவர், புதிய பாடலை எங்களுக்கு தருகிற ஆண்டவர். இந்த காலவேளை அதை நாங்க செய்யறதுக்கு முன்னால ஆண்டவரே, நீர் எங்க வாயினால துதிக்கப்பட முடியும். இதுவரை சொல்லிடாத ஒரு வார்த்தை, அல்லது இப்படி சொல்லுவோங்க, இதுவரை நான் அவரை அனுபவித்திராத பார்த்திராத ஒரு விதத்தில் இந்த 3 நாட்கள் முடிவதற்குள் நான் அவரை பார்க்கும்படி நம்மளை இப்படி பார்க்க விடுமுறை. ஏதோ தூரத்துல இருந்து ஆராதனை செஞ்சுட்டு போயிருக்கேன், தூரத்துல இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்கேன். ஆனா இந்த 3 நாட்கள்ல உமக்கு இன்னும் நெருக்கமாய் வருவதற்கு கத்திருந்த நாள்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஜபம் உண்மையா இருந்தா கரங்களை தட்டி ஆண்டவரை ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், அவர் செய்த நன்மைகளை நான் உயர்த்தி அவரை துதிக்கிறேன் என்ற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். நீங்கள் தெரியாதவர்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். எங்களோடு இணைந்து பாடுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த பாட்டு பாடாலும் நல்ல கைத்தட்டி அந்த எனர்ஜியும் அந்த உற்சாகமும் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது இறுதி வரை இருப்பதற்காக நல்லா ஆண்டவரை பாடி முழு பலத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நான் போகிற இடங்கள் எல்லாம், ஆராதனை நடத்துற இடங்கள்லாம் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. அல்லேலூயா. உலகத்துல எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா வேலை செய்யும் போது பலப்படுற ஒரே இடம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது மட்டும்தான். அல்லேலூயா. நீங்க அவளை ஆராதிக்க ஆராதிக்க அவர் உங்களை பலப்படுத்துவார். அவரை பாட பாட அவர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை உங்களை மூடிக்கொள்ளும். சரியா? நல்ல சத்தமா என்னோடு இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.
நல்ல கைத்தட்டி என்னோட இணைந்து புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடுவே. கர்த்தர் நல்ல சொல்லுங்க. எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் நல்ல கைத்தட்டணும், நல்ல பாடணும். ஒரு முறை கூட சொல்லுங்க. புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடும். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும். நல்ல கைத்தட்டி முழு படத்தோடு. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடிடும். புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடும். நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் எல்லாரும் இணைந்து பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும். ஒரு முறை கூட சேர்ந்து. புதுப்பாட்டை எந்தன் நீங்க பாடுங்க. உங்க சத்தம் கேட்கணும். புகழ்ந்து பாடிடும். கர்த்தர் நல்லவர் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும். ஒரு முறை கூட. புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் இசை வாசிக்கும் போதே வருகிறவங்க நல்ல முன்னால வந்துருங்க. உங்களுக்கு முன்னாடி காலி சேர்ஸ் இருந்தா அதை விட வேண்டாம். நல்ல முன்னாடி வந்து நாம் இணைந்து ஆராதிப்போம். பின்னால் வருகிறவர்கள் இணைந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு முறை கூட நல்ல உங்க கைத்தட்டு சத்தம் எங்க பாட்டு இசை சத்தத்தை விட மேல கேட்கணும். சொல்லுங்க. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா கூப்பிட்ட நேரம் எனக்கு செவி கொடுத்தா. சொல்லுங்க. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா கூப்பிட்ட நேரம் எனக்கு செவி கொடுத்தா. ஒரு முறை கூட. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடு. அல்லேலூயா. நீங்க நல்லா பாடணும். என்ன கவனிங்க. நிறைய நேரத்துல நம்ம கூப்பிடும் போது நம்ம எதிர்பார்த்தவங்க நம்பினவங்க இவங்க எனக்கு உதவி செய்வாங்க நம்ம சொல்லுவோம்ல. மலை போல நம்பி இருந்தேன். அவங்க எல்லாம் கேட்காம போலாம். ஆனா நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்ல முடியும். எப்பெல்லாம் அவரை கூப்பிட்டோமோ அப்பெல்லாம் அவர் நம்ம சத்தத்தை கேட்டார். நமக்கு உதவி செய்ய இறங்கி வந்தார். உண்மைதான் சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென் ஆண்டவருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அத மாதிரி தான் பாட போறோம். பாடலாமா? 1 2 3 4. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தா. உங்க சத்தம் கேட்கட்டும் சேர்ந்து. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா. எஸ். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடு. சொல்லுங்க. அவர் எந்தன் கண்மலை. நல்ல சத்தமா. அவர் எந்தன் கண்மலை அரணான. ஒரு முறை கூட சொல்லுங்க. அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டை. அவர் என்னை பாதுகாத்ததுனால் அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையா. புதுப்பாட்டை
புது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடி. யாரும் கை கட்டக்கூடாது, நல்ல கை தட்டி உங்க சத்தம் கேட்கணும். ருசித்து நான் என்றும் பாடுவேன், ஓ கர்த்தர் நல்லவர். ருசித்து நான் என்றும் புது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும். நல்ல கைதட்டி கூட இந்த வரியை சொல்ல போறோம். எல்லாரும் பாட போறோம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும். ஆபத்து நாளில் அவர் எனக்கு அனுகூலமான துணைமானவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு போதுமானவர், என் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எந்த கண்மலை அரணான கோட்டையானா, அவர் ஒருவரே. அவர் எந்த கண்மலை அரணான கோட்டையானா. புது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பழைய பாட்டு சேர்ந்து. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே. நல்ல கைதட்டி நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ள நீங்க சொல்லுங்க. அவர் என்னை நடத்தின பாதைகள் ஒரு முறை கூட. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியோடு அவரை ஆராதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஓ நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா துதிசா. ஒரு முறை கூட நன்றியால் உள்ளமே. நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல ஒரு 2 பேரை கரங்களை கொடுத்து சொல்லுங்க, அவரை துதிச்சுட்டே இருங்க. சொல்லுங்க, அவரை ஆராதிச்சுட்டே இருங்க. அதை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நல்ல கை கொடுத்து சொல்லுங்களேன், அசைச்சு சொல்லுங்க. அவரை ஆராதிச்சுட்டே இருங்க, அவரை உயர்த்திட்டே இருங்க, அவரை பாடிட்டே இருங்க. அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, அதுக்காகத்தான்ப்பா உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லலாமா? அந்த ஒரு வரியை மாத்திரம். பழைய பாட்டு தான், நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடு. கரங்களை உயர்த்தி இந்த காலையில சொல்லுவோம். எல்லா கண்களும் மூடி ஒரு நிமிடம் சொல்லுங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்களை இங்க கூட்டிட்டு வந்த உங்க பாஸ்டருக்கு, உங்க வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும்.
அவர் மட்டும்தான் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் மட்டும்தான் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் மட்டும்தான் என்ன நடத்தி இருக்கிறார். அவர் மட்டும்தான் என்ன நடத்தி இருக்கிறார். அது உண்மைன்னா நல்லா வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மட்டும்தான் என்ன நடத்தி இருக்கீங்க. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் என்ன பாதுகாத்திருக்கீங்க. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் என்னோடு கூட இதுவரை இருந்திருக்கீங்க. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. எல்லாரும் சொல்ல முடியுமா? நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. நீங்க தான் என்ன நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. நீங்க தான் என்ன சுமந்து வந்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்க தான் என்ன பாதுகாத்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. உடைய வார்த்தை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க கரங்களை உயர்த்தி நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஏசப்பான்னு சொல்லும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் இந்த ஏசப்பா உங்க வாழ்க்கையில நெருக்கமா வருவார். ஏசப்பா உங்க வாழ்க்கையில நெருக்கமா வருவார். இந்த காலவெளியில் அவர் அதை செய்ய விரும்புறாரு. நீங்க உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னும் நெருக்கமா, நீங்க எங்களுக்கு இன்னும் நெருக்கமா, நீங்க எங்களுக்கு இன்னும் நெருக்கமா, நீங்க எங்களுக்கு இன்னும் நெருக்கமா. இதுவரை உணர்ந்திராத விதத்தில் எனக்கு நெருக்கமா வேணும். சத்தமா பாடுற அந்த இடத்தை விட அமைதியா அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா, உங்கள் சுவாசத்தை விட உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றை விட நெருக்கமா இந்த காலவில் அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்கிறது. அவருடைய சமூகம் உங்களை நிறைக்கிறது. அவருடைய கிருபையும் உங்களை நிறைக்கிறது. இந்த காலவில் எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல முடியும், எனக்கு வேற ஆசை இல்லை, நீங்க மட்டும்தான் ஏசப்பா, நீங்க மட்டும்தான் ஏசப்பா, நீங்க மட்டும்தான் ஏசப்பா. நான் நிறைய பாடல்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் பாடுறதுக்கு. அந்த காலவில் இங்க நிற்கும் போதே ஆவியானவர் இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்ல விரும்புறாரு. எனக்கு ஆசை நீங்க மட்டும்தான் ஏசப்பா, எனக்கு ஆசை நீங்க, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, எந்த விருப்பமும். எப்படி சொல்லுங்க, எனக்கு இருக்கிற எல்லா ஆசையும் விட உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆசை ரொம்ப பெருசு. பெர்க்மன்ஸ் அவங்க எழுதின பாடல், வேற ஒரு ஆசை இல்லை இயேசுராஜா உம்மை தவிர. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான் நினைக்கிறேன். உங்களை எளிமை நின்னுங்க, கை தட்டுங்க, வேகமா தட்டுங்க, இப்படி பாடுங்க அப்படி பாடுங்க, இது எதையும் நான் சொல்ல விரும்பல. உங்க இருதயத்துல எப்படி ஏசப்பாவை பாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பாடுறதுக்கு நீங்க உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆராதிக்க நான் விரும்புகிறேன். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. நம்ம இன்னும் சில நிமிடம் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த முதல் செஷன் அவரை பார்த்து சொல்ல விரும்புறீங்க, வேற ஒரு ஆசை எங்களுக்கு இல்லை இயேசுப்பா. இடத்துக்குள்ள வரும்போது பலவிதமான எண்ணம் என் மனசுல ஓடுச்சு. ஆனா இந்த முதல் ஆராதனை வேளையில உம்மை விட எதுவும் நாங்கள் நேசிக்காதபடி, ஆண்டவரே உம்மை விட எதுவும் எங்களை அதிகமா கவர்ந்து விடாதபடி எங்க வாழ்க்கை முழுவதையும் நீ நிரப்புவீங்க. அந்த ஜெபத்தோட ஆசையோட எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வேறு ஒரு ஆசை
இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. இத உண்மையா சொல்றவங்க எல்லாம் எழுப்பிக்கலாமா? நல்ல மனதுல இதுதான் உண்மை. ஏதோ வார்த்தைக்காக நாங்க இதை சொல்லல. இதுதான் எங்க வாழ்க்கையின் அனுபவம், இதுதான் எங்க வாழ்க்கையின் விருப்பம், இதுதான் எங்க வாழ்க்கையின் ஆசை. அதுக்கு ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வீங்களா? அதுக்கு ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வீங்க. ஏசப்பாட கேளுங்க, அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீங்க, உங்களை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீங்க, பாடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீங்க. எங்க வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேல நீங்க இருப்பதற்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த இடம் முழுவதும் நீங்களும் நானும் வருவதற்கு முன்பதாகவே உடைய பிரசன்னம் நிறைத்திருக்கிறது, உடைய பிரசன்னம் நிறைத்திருக்கிறது, உடைய பிரசன்னம் நிறைத்திருக்கிறது. வேறு ஒரு ஆசை இல்லை, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. சொல்லுங்க, உம்மை தவிர உம்மை தவிர உம்மை தவிர. அவரை தவிர வேற ஆசை இல்லாதவங்க அவரை தவிர வேற யாரை துதிக்க முடியும்? அவரை தவிர வேற யாரை பாட முடியும்? அவரை தவிர வேற யாரை உயர்த்த முடியும்? அவரை தவிர வேற யாரை மகிமைப்படுத்த முடியும்? அவர் ஒருவரை மட்டும்தான். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த 3 நாள் மட்டும் இல்ல, இந்த முதல் செஷன்ல ஆரம்பிக்கிற என் ஆராதனை, என் துதி ஆண்டவரே, என் வாழ்க்கை நான் சாகிற வரைக்கும், நான் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை போற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்க, உம்மை துதித்துக் கொண்டே இருக்க. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையின் ஆசையா இருக்க, நீர் மட்டுமே என்று உம்மை பார்த்தே நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க. ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யும், ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர் தோளின் மேல இருக்கிற, உனக்கு ஒரு கவலையும் வராமல் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உனக்கு ஒரு சேதமும் வராமல் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உன்னை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். உன்னை பராமரிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிக்கிற ஒரு வாழ்க்கையும் அவர் தரையிலே விட்டதே இல்லை, அவர் கீழே விட்டதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமா அவரை துதிக்க முடியுமோ ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்து உன் சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார், உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார், உன் காயங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உன் தோல்விகளை கர்த்தர் மாற்றுகிறார், உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நீ கலந்து வந்து அவரை ஆராதிக்கும் போது அல்லேலூயா, எவ்வளவு பிரச்சனையை தாண்டி, எவ்வளவு போராட்டத்தை தாண்டி நீ இந்த இடத்திற்குள்ள வந்ததற்கு காரணமே அவர் உன் மேல வைத்திருக்கிற பிரியத்தினால, அவர் உன் மேல வச்சிருக்கிற ஆசையினால. அந்த ஆண்டவர் இந்த முதல் செஷன்ல உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை அவர் கீழே விடவே மாட்டார். ஆராதிக்கிறவனை கீழே விடாதவர், ஆராதிக்கிறவர்களை கீழே விடாதவர், உயர்த்துகிறவர்கள் தலை குனிய அனுமதிக்காதவர். இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார், இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால்
கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அந்த பாடல் வரியை மாத்திரம் வேகமா பாடி சில நிமிடங்கள் கூட ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கைத்தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாடி அவரை உயர்த்தும்படி கேட்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆராதிக்கிறவனுக்கு வாழ்க்கை தரையில் இல்ல, அவர் தோளின் மேல் நான் இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், அவர் வைக்கிற உயரத்துல தானா இருப்பேன். என் வாழ்க்கை ஒருபோது கீழே போகாது. ஹல்லேலூயா. உண்மைதானா? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நான் அவர் தோளின் மேல இருக்கிறேன். நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நான் அவர் தோளின் மேல இருக்கிறேன். உலகம் என்ன மிதிக்க அவர் விட மாட்டார், சூழ்நிலை என்ன மிதிக்க அவர் விட மாட்டார், சத்ரு என்ன மிதிக்க அவர் விட மாட்டார். அவர் என்னை தோளிலே சுமக்கிற வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அல்ல சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி இந்த இசையோடு இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஸ்தோத்திரம். அல்ல முழு பலத்தோட கை தட்டி மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க கை தட்டி. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பேன். நீங்க பாடுங்க நல்ல கை தட்டி. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். நல்ல கை தட்டி. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, நீ பாடும் போதே உன் தேவையை சந்திக்கிறார், உன் பலவீனத்தை மாற்றுகிறார், சூழ்நிலை மாற்றுகிறார். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நல்ல கைதடி சத்தமா. யெகோவா ராஃபா, என்னால் சுகம் தரும். ஒரு முறை கூட அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை. உங்க கைத்தட்டு சத்தம் இந்த ட்ரம் பீட்டை விட நல்லா கேட்கணும். அவர் வார்த்தையின் மேலே இன்னைக்கு நீ பாடும் போதே அவருடைய வார்த்தை உனக்கு வரும், அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும், உன் சூழ்நிலை மாறும். நல்ல கைத்தட்டி சேர்ந்து யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா, என்னாலும் சுகம். சொல்லுங்க யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, சொல்லுங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே. நீங்க அறிக்கை பண்ணுங்க. பிசாசு ஒருவேளை மரண பயத்தை கொண்டு வந்தாலும் உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையில ஒரு முறை கூட மரண இருளின் சொல்லுங்க, அது எல்லாவற்றையும் இந்த முதல் செஷன்ல ஆண்டவர் மாற்றுகிறார். ஓ மரண இருளின் அறிக்கை பண்ணி சொல்லுங்க. விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும், ஓ எனக்கு விரோதமா ஆயிரங்களும். நல்ல தலைக்கு மேல கை கட்டி யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும். யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும். ஒரு முறை கூட சொல்லுங்க வார்த்தை. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் எல்லாம் யெகோவா. ஒரு முறை கூட யெகோவா ஈரே, யெகோவா இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு. நீங்க சொல்லுங்க. ஓ எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா
ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அல்ல தலைக்கு மேல கை தட்டி யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்தி யெகோவா ராஃபா என்று என்னாலும் சுகம் தரும் வீரே யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திக்கிறே யெகோவா ராஃபா. நீங்க அறிக்கப்பட்டு சொல்லுங்க ஒரு முறை கூட யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திக்கிறே யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் சொல்ல யெகோவா ஈரே யெகோவா ராஃபா. ஒரு முறை கூட சொல்லுங்க யெகோவா ஈரே எங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் பாடுங்க மலைகள் பர்வதங்கள் சொல்லுங்க அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது ஒரு நாளும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது சொல்லுங்க அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது ஒரு முறை கூட அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் கிருபை அல்ல தலைக்கு மேல கை தட்டி முழு பலத்தோடு அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை கொண்டு வந்த சத்ரு நீ துதிக்கும் போதே ஓடி போகிறான். இந்த பலவீனத்தை கொடுத்தா இந்த போராட்டத்தை கொடுத்தா இவன் ஆராதிக்க முடியாதபடி கர்த்தருக்காய் வாழ முடியாதபடி தடை செய்து விடலாம் என்று எதிர்பார்த்த சாத்தான் அவனுடைய கிரியைகள் இந்த கால வேளையை துதிக்கும் போதே கர்த்தரதை எல்லாவற்றையும் உடைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியில் அவரை துதிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷையின் அபிஷேகத்தோடு வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நல்ல துதிங்க. கை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகத்தின் வார்த்தைகளை பேசி ரபா லகா ரமா ஷபல ரலபா. இந்த முதல் செஷன்லயே கர்த்தர் சில இன்விசிபிளா நீங்க ஆராய்த்து கொண்டிருக்கும் போதே பார்க்க முடியாத இடங்களில் உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கை தட்டி அவரை துதி. தம்பி தங்கச்சி கை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் குடும்பத்துல இந்த நிலைமை மாறாதுன்னு நீ யோசித்து கொண்டிருக்கலாம். நீ துதிக்கும் போதே கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றுகிறார். துதிங்க. அவர் ஆராதிக்கிறது நிறுத்த வேண்டாம். அவர் துதிக்கிறது நிறுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. பிசாசே, இந்த கால வேளையில நீ கட்டி வைக்க நினைத்த பிள்ளைகள் தேவனை துதிப்பதை பார்த்து நீ வெட்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். உன் தலை கவிழுகிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் உயருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உயருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிக்கதான உயிரோடு இருக்கிற ஆண்டவரே. ஆராதிக்கதான உயிரோடு இருக்கிறேன். ஆராதிக்கதான் நான் உயிரை பெற்றிருக்கிறேன். நான் உயிரோடு படைக்கப்பட்டதற்கு காரணமே, நான் உருவாக்கப்பட்டதற்கு காரணமே உங்களை ஆராதிக்கிறதுக்கு தான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலாம். இந்த கேம்புக்காக, இந்த தீமுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல். உண்மை ஆராதிக்கிறதுக்கு தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆராதிப்பதற்கு தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உண்மை ஆராதிக்க தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உண்மை ஆராதிக்க மட்டும்தான்.
நேரம் அனுமதிக்குமானால் இடையில ஏதாவது ஒரு நேரத்துல ட்ராக்ல அந்த பாடலை பாடுகிறேன். ஆனா இப்ப ஆராதிக்கும்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன். ஆண்டவரே ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே, ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்கிறே, ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே, ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்கிறே. எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? எனக்கு உயிர் கொடுத்தது அதுக்குதான். அன்னைக்கு உயிரோடு இருக்கிறது உங்களை ஆராதிக்க மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் தம்பி உங்களை என்ன ஆண்டவர் உயிரோட வச்சு அவர் ஆராதிக்கிறது தான் உயிரை கொடுத்து. நாம் பார்க்கிற இந்த அழகான உலகம், இவ்வளவு படைப்புகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர் உறவு கொள்ள, அவர் நெருக்கமாய் பழக விரும்புகிற ஒரே ஒரு நபர் இங்க அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நீங்களும் நானும் மட்டும்தான். நீங்களும் நானும் மட்டும்தான். நீங்களும் நானும் மட்டும்தான். அதுக்காக தான் அவர் நம்ம உயிரை கொடுத்திருக்கிறார். எப்பவோ பிசாசு உங்களை என்னையும் வாரிக்கொள்ள நினைத்த போது, வாழ்க்கை முடிக்க நினைத்த போது, சிலரை குடும்பமா, சிலரை தனிப்பட்ட விதத்துல, சிலரை நண்பர்களோடு பிசாசு காலி பண்ண நினைத்த போது உனக்கு உயிர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வாழ்நாள் முழுக்க அவரை ஆராதிப்பாய் என்பதற்காக, அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக. கரங்களை உயர்த்தி அதை உணர்ந்தவங்க என்னோடு கூட சொல்லுங்க. ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே, ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்கி. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே. உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்கை. சொல்லுங்க முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் ஆத்மநேசரே உம்மை ஆராதிப்பே. முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆத்மநேசரே உம்மை ஆராதி. அல்ல கரங்களை உயர்த்தி எனக்காகவே, எனக்காகவே நீ முற்றும் ஈந்தி எல்லாவற்றையும் எனக்காய் தந்தீர். சொல்லுங்க. எனக்காகவே நீ முற்றும் ஈந்தீரே, என்னையே படைத்து ஆராதி. என்னை முற்றிலுமா சொல்லுங்க. முற்றிலும் படைத்தே ஆராதிப்பே. நல்ல கைவர்த்தி சேர்ந்து ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கிறேன். கரங்களை வைத்து சேர்ந்து ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆராதிக்கவே உம்மை. உங்க சத்தம் கேட்கணும் இந்த இடம் முழுவதும். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கு. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ? ஆராதிக்கவே உம்மை, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க. ஆராதிக்கவே, ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே, ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்கி. சத்தமா சத்தமா ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே, ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்கி. சொல்லுங்க. முழு மனதோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆத்மநேசரே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. முழு மனதோடும் முழு மனதோடும் முழு பல ஆத்மநேசரே
ஆத்மநேசரே உம்மை ஆராதிப்பே. எனக்காகவே நீ முற்றும் ஈந்தி எல்லாவற்றையும் எனக்காய் தந்தவர். எனக்காகவே நீ முற்றும் ஈந்தி முற்றிலும் படைத்து முற்றிலும் படைத்து ஆராதிப்பே. சொல்லுங்க, முற்றிலும் முற்றிலும் படைத்து ஆராதி. நல்ல சத்தமாய் கூட சேர்ந்து ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கிறே. எல்லா உதவிகளும் சொல்லட்டும். ஆராதிக்கவே உம்மை. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசு வெட்கப்படும்படி உன் சரீரத்தை வச்சு உன் ஆத்மா வச்சு எதெல்லாமோ செய்ய பிசாசு திட்டம் பண்ணலாம். ஆனா அந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவர் சிறந்ததை உன் வாழ்க்கையில செய்வதற்காக இந்த காலவேளை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அவராகவே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய முடியாது. ஆனால் நீ ஒப்பு கொடுக்கும் போது, நீ அர்ப்பணிக்கும் போது, ஆவிய ஆத்மாவை சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவரால் அதை செய்ய முடியும். அதை செய்ய முடியும். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கிறே. ஆராதிக்கவே நான் உயிர் பெற்றே. ஆராதிக்கவே உயிர் வாழ்கிறே. ஆராதிக்கவே உயிர் பெற்றே. ஆராதிக்கவே உயிர் வாழ்கிறே. ஆராதிச்சுட்டே இருப்பாண்டவரே, ஆராதிச்சுட்டே இருப்பாண்டவரே, உம்மை உயர்த்தி கொண்டே இருக்க போகிற ஆண்டவரே. இந்த நாள் இல்ல, அல்லது இங்க இந்த 3 நாட்கள் இருக்கிற ஆராதனை செஷன்ல உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, சாகிற வரைக்கும் அதை செய்யறதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்யும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்களா. நிறைய நேரத்துல நம்முடைய பலத்தினால அதை செய்ய முடியாது. ஆனா அந்த காலவெளியில் ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உன் அர்ப்பணிப்பு உண்மையா இருக்குமானால் இந்த உலகத்தையே அசைக்கிற மிகப்பெரிய வல்லமை பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னோடு கை கோர்க்கிறார், உன் ஆத்மாவோடு கை கோர்க்கிறார், உன் ஆவியோடு கை கோர்க்கிறார். அசைக்க முடியாத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி இந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம், முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை நல்ல சத்தமா ஒரு முறை கூட சொல்லுவீங்களா? முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆத்மநேசரே உம்மை ஆராதிப்பே. முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆத்மநேசரே உம்மை ஆராதிப்பே. எனக்காகவே நீ முற்றும் ஈந்தீரே, முற்றிலும் படைத்தே ஆராதிப்பே. சத்தமா சொல்லுங்க, எனக்காகவே நீ முற்றும் ஈந்தீரே, முற்றிலும் படைத்து முற்றிலும் படைத்தே. நல்ல இசையோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி சத்தமா ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து. நல்ல சத்தமா சொல்லுங்க சேர்ந்து ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே ஆவி ஆத்ம சரீரம். நல்ல சத்தமா ஒரு முறை கூட முழு பலத்தோடு சேர்ந்து ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்கவே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை, உங்க ஆவி ஆத்துமா சரீரங்களை கர்த்தருக்கு ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுப்பது, நீங்கள் அர்ப்பணிப்பது, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட இல்ல, ஒப்பு கொடுத்து சொல்லுகிறேன். ஆராதிக்கவே உம்மை எஸ் லார்ட். ஆவி ஆத்ம சரீரம். ஒரு முறை நல்ல கடைசியா எவ்வளவு சொந்தமான வார்த்தை சொல்ல முடியுமோ? ஆராதிக்கவே உம்மை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல விடுதலையோடு ஹல்லேலூயா glory Jesus உம்மை ஆராதிக்கவே 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 உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் பிரசன்னராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை போல இன்பமானது வேறு எதுவுமே இல்லை. உம்முடைய நல்ல பிரசன்னத்தினால் நீர் எங்களை இந்த முகாமின் ஆரம்பத்திலேயே நிரப்பியிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக, கிருபைகளை தருவீராக. உம்முடைய வல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.